நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க? ஏடி, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சுகம் எது தெரியுமா? இதோ இந்த கோழி ரெக்கைய அப்படியே கையில புடிச்சு அத காதுக்குள்ள விட்டு கொடைஞ்சா என்ன சுகம். அப்படின்னா ஒவ்வொரு கோழி ரெக்கைய எடுத்து இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுங்க. அவங்களே இந்த சுகத்தை அனுபவிக்கட்டும். அதை தவிர பசி எப்படி ஆத்தணுங்கிற கவலை யாருக்குமே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டது உனக்கு ஓகே தானே? ஓகே இல்ல. இல்லையா? அனிலா, நீ என்ன கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காத. சாப்பிட உட்காரும் போது எதுவுமே இல்லன்னு சொல்லும் போது அது மரியாதை இல்லன்னு தான் நான் இப்பவே சொல்லிட்டேன். அத நீ எதுக்காக என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? என் கையில ஏதாவது இருக்கா என்ன? என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது நீங்க தானே? நான் கூட்டிட்டு வந்தேங்கிற தப்ப மட்டும்தான் பண்ணிருக்கேன். அதுக்கு பிராயச்சித்தமா நான் என்ன பண்றேன்னா, உன்னை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தனோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். சரியா? அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நான் அன்னைக்கு எப்படி வந்தனோ அதே மாதிரி என்ன திரும்ப கொண்டு போய் விடுங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, மத்த விஷயங்களை விடுங்க. என் குடும்பத்துல இருந்து வாங்கின வரதட்சணை பணமும் 50 பவுன் நகையும் அதை என்கிட்ட கொடுங்க, நான் கிளம்புறேன். அன்னைக்கு நான் அந்த வரதட்சணை வாங்கினது பெரிய தப்பு. இப்போ யோசிக்கும் போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு புரியுது. லேட் ஆனாலும் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. கஷ்டப்பட்டு உழைச்சு வர பணத்தை வச்சுதான் ஒரு பொண்ணுக்கு சாப்பாடும் நகையும் போடுறவன் தான் உண்மையான மனுஷன். அதை விட்டுட்டு வரதட்சணைக்காக தெனாவட்டா சுத்திட்டு இருக்க எல்லா ஆம்பளைங்களும் வேஸ்ட் தான். நீ இப்படி கத்தி கூப்பாடு போடாத. அன்னைக்கு வரதட்சணை வாங்கினதுதான் நான் தப்புன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நான் இப்போ வாங்கியிருந்தா எத்தனை லட்சம் பணம் வந்திருக்கும். நான் அதை நினைச்சு தான் வருத்தப்படுறேன், அவ்வளவுதான். ஏய், உனக்கு உன் வீட்டுல இருந்து ஷேர் ஏதாவது கிடைக்குமா என்ன? இப்ப அதை கேட்டு அங்க போகணுமா என்ன? முடியாம படுத்துட்டு இருக்க எங்க அப்பா எழுந்து வயிற்றுல ஒரு குத்து குத்துவாரு. இனி எங்கேயும் போய் கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. இவரு, நீ போய் சுமேஷ் கிட்ட கொஞ்சம் பொறுமையா கேட்டு பாரு. நான் போய் கேட்டா பணம் இல்லைன்னு தான் சொல்லுவான். பணம் கடன் கேட்டு வாங்குறதுல பொண்ணுங்க தான் திறமைசாலிங்க. காசே இல்லைன்னா கூட எங்கேயாவது கடன் வாங்கியாவது கொடுக்கணும்னு தோணும். நீ அவங்கிட்ட போய் கொஞ்சம் கேட்டு பாரு. நான் அவன் கிட்ட கை நீட்டி பிச்சை எடுக்கிறதுக்குலாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. இது பாருங்க, இதை வச்சு வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? வீட்ல இருந்து வரும்போதே அம்மா கொடுத்து விட்டாங்க. இது நல்லா இருக்கே. இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்க வீட்டுக்கு தாராளமா போயிட்டு வரலாம். எதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகணும்? தினமும் அங்க போயிட்டு வரலாமே. 500 ரூபாய் கிடைக்குதுன்னா தாராளமா போலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? மத்தவங்க பணத்துல வாழணும்னு நினைக்கிறீங்க. நீங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பணத்தை வச்சு வாங்குற மல்லிகை சாமான் தீரத்துக்குள்ள நீங்க வேலைக்கு போயிடணும். இல்லன்னா நீங்க என்னதான் தடுத்தாலும் நான் கண்டிப்பா ஒரு வேலைக்கு போயிடுவேன். 500 ரூபானா 500 ரூபாய் தான். இந்த கோழி ரெக்கை இது இங்கே இருக்கட்டும், போயிட்டு வந்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போன உடனே வந்துடுறேன். என்ன ஸ்ரீதேவி அம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க எல்லாம் மனுஷங்களா என்ன? நீங்க பெத்த பொண்ணு புருஷனோட சண்டை போட்டு இங்க வந்து இருக்கா. என்ன நடந்ததுன்னு ஒரு போன் போட்டு கேட்க தோணுச்சா என்ன? நீங்க எந்த காரணமே இல்லாம அவ அங்க சண்டை போட்டுட்டு இங்க வந்து இருக்கா. இப்ப அது விவாகரத்து வரைக்கும் வந்து நிக்குது. அதுக்கு முக்கியமான காரணமே நீங்களும் உங்க பொண்டாட்டியும் தான். அம்மா தானே பொண்ணுங்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி கொடுக்கணும்.
ஸ்ரீதேவி அம்மா நீங்க வாங்க உள்ள போய் பேசலாம். மனோ எனக்கு ஒரே ஒரு பையன், அவன் வாழ்க்கை வீணாகிறதுக்கு நான் விட மாட்டேன். நான் ஏன் இங்க வந்தேங்கிற காரணம் உங்களுக்கு தெரியும்ல. ஒரு சண்டை வந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போய் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா எல்லாம் சரியாயிடுமா என்ன? இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்களா? இவ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்ச விஷயமே எங்களுக்கு அப்புறமா தான் தெரியும். சரி, அதுக்கப்புறமாவது ஒரு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? ஸ்ரீதேவி அம்மா உள்ள வாங்க. சத்தமா பேசுனீங்கன்னா வெளியில இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க. உள்ள வாங்க. சூரஜோட வாழ்க்கையில சமேலி ஒழிஞ்சு போகணும்னு எப்போவாவது உங்களுக்கு தோணி இருக்கா என்ன? இவ்வளோ நேரம் பேசினதுல எனக்கு அப்படிதான் தோணுது. அதனால தான் கேட்டேன். சமேலிக்கு மனசளவுல சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அத சாக்கா வச்சுக்கிட்டு அவ வீட்ல பண்ண பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த மாதிரி சில நேரங்கள்ல நீங்க சொன்ன மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு ஆளை பார்க்கறதுக்கோ இல்ல ஏதாவது குறிப்பிட்ட இடத்துக்கு போறதுக்கோ சமேலி சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா? சமேலியோட அப்பாவுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, மாயம்மா. சமேலியோட செத்து போன குழந்தைய ஆரம்பத்துல இருந்தே அவங்க தான் வளர்த்துட்டு வந்தாங்க. ஆதியை பார்க்கறதுக்காக மாயம்மா வீட்டுக்கு அடிக்கடி போவா. ஆனா ஒரு வருஷமாவே அவங்க ஃபேமிலிக்கும் சமேலிக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம தான் இருக்க. மாயம்மா இப்போ கல்கட்டால இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். சமேலியும் குழந்தையும் அங்க வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்க அவளுக்கு ஒரு அங்கிள் இருக்காரு. ஆமா, சேகர் தானே? அவர்கிட்டயும் அவர் பையன் பிரதீப் கிட்டயும் நான் பேசிட்டேன். சமேலி காணாம போனதுக்கு காரணம் நீங்க தானே அவங்க சொல்றாங்க. அவங்க அந்த மாதிரி சந்தேகப்படுறதுக்கான காரணமும் இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? சாப்பிட வேண்டாமா? முதல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் சாப்பிடலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளையெல்லாம் பயமுறுத்து தான் சமேலி எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவளும் குழந்தையும் மற்றவங்களோட உதவி இல்லாம கண்டிப்பா மறைஞ்சிருந்து வாழ முடியாது. ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் நாங்க விசாரிச்ச வரைக்கும் அன்னைக்கோ அதுக்கு முதல் நாளோ அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கை குழந்தையோட அப்படி ஒரு பொண்ணு டிராவல் பண்ணவே இல்லை. இருந்தாலும் குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க தனியா போவாங்களா என்ன? சமேலிக்கு உடனே மென்டலி டிஸ்டர்ப் ஆகி போகிற பழக்கம் இருக்கு. அப்படி அவளை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதான் அவ கிளம்பி போயிட்டா. அவ டவுன்ல குழந்தையோட நடந்து போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற டாக்ஸி டிரைவரையும் ஆட்டோ டிரைவரையும் விசாரணை பண்ணா கண்டிப்பா தெரிய வரும். ஏன்னா அவங்கள யாராவது தான் சமேலியை போய் விட்டுருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பார்த்தாச்சு. சமேலியும் குழந்தையும் ரோட்ல நடக்கும்போது பார்த்தவங்க இருக்காங்க. சைபர் செல்லோட உதவியில நாங்க பண்ண விசாரணையில அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சமேலியோட போன் சிக்னல் காக்கநாடா, வாழக்காலா, பூக்காட்டு வழி இப்படி டவர் மாறிக்கிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் போலீஸாலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தானே இப்ப சொல்ல வரீங்க? காணாம போனது ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி நானே பாத்துக்கிறேன். சூரஜ், நீங்க தேவையில்லாம எமோஷனல் ஆகாதீங்க. சமேலியை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில நாம தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது விசாரணையை பாதிக்கும். என்ன விசாரணை? இப்போ இவரு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா சமேலி இந்த ஊரை விட்டு வெளியே போலன்னு சொல்றாரு. அப்ப எங்க? எவ்வளவு நாள் ஆச்சு? அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கா? இல்லைன்னா ஏதாவது வீட்டுக்கு உதவி கேட்டு போயிருக்காளா? இதை பத்திலாம் விசாரிச்சிங்களா? எங்களோட எல்லா விசாரணையும் உங்க மேலதான் முடியுது. ஒரு குழந்தை இருக்கிறத மறைச்சு உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு சமேலியை பழி வாங்கிட்டீங்க. அதோட விளைவு தான் இந்த மிஸ்ஸிங். இங்கிருந்து வெளியே போன சமேலியும் குழந்தையும் உங்க கஸ்டடியில தான் இருக்காங்க. பெத்த குழந்தையோட முகத்தை கூட காட்ட நினைக்காத உங்க பொண்டாட்டி மேல நீங்க ரொம்ப கோபமா இருந்திருக்கீங்க. அதுக்கு தடையா இருக்கிற பொண்டாட்டியை இல்லாம பண்ணிட்டு குழந்தைய நீங்க எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கு. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் சமேலியும் குழந்தையும் நாங்க வேற இடத்துல தேடிட்டு இருக்கோம். சமேலியோட குழந்தை செத்து போனதுக்கு இவன் தான் காரணம்னு அவ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கா. ஒரு குழந்தை இல்லாததோட வேதனையை உனக்கு புரிய வைக்கிறேன்னு சமேலி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. குழந்தையோட சமேலி இருக்கிற போட்டோ கிடைக்க வழி இருக்கா? குழந்தைய பார்க்க கூட வேண விடல. அப்ப எப்படி போட்டோ? ஓ,
ஒருவேளை இப்போ குழந்தை எங்கேயாவது ஒப்படைச்சிட்டு சமேலி மட்டும் தனியா எங்கேயாவது தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? எங்க விசாரணைய இனி அந்த ஆங்கிள் பார்க்குறோம். ஹலோ. ஹலோ, நான் தான் வேணும். பாலா கிட்ட கொஞ்சம் போனை கொடு. என்னம்மா ஆச்சு? வேணுகோபால் அத்தை, பாலா கிட்ட பேசணுமா? ஓ, நான் அவகிட்ட போய் சொல்றேன். கூப்பிட போயிருக்காங்க. பாலா, உன்னை வேணு கூப்பிடுறாரு போன்ல. உங்ககிட்ட பேசணுமா? அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. என்கிட்ட என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு எனக்கு இஷ்டமும் இல்ல. இங்க பாரு, நீ போய் அவன்கிட்ட ஏதாவது பேசு. இல்லைன்னா அவன் இங்க வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவான். நான் உன்கிட்ட போன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். துணியை நான் எடுத்துட்டு வரேன், நீ போ. போ பாலா. நீ யாரை பார்க்க போயிருந்தடி? போன் எடுக்க ஏன் எவ்வளவு நேரமாச்சு? உனக்கு என்ன வாய் இல்லையா? அங்க நீயும் குழந்தையும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க தான் பண்ண. நேரத்துக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துறாங்களா? இல்லைன்னா சொல்லு, உடனே உங்க அப்பா அம்மாவுக்கு போன் போட்டு ஒரு வழி பண்ணிடுறேன். ஹலோ ஹலோ, பேசி முடிச்சிட்டீங்களா? இல்லடி, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் போனை வைக்கிறேன். ஏய், ஹலோ ஹலோ ஹலோ. இறங்குமா. வாமா, உள்ள வா. நீ உள்ள போமா. வாமா. எதுவும் பேசாதப்பா. ஜெயா, நீ ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்டயும் மனோஜ் கிட்டயும் நான் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. 2 பேரும் கொஞ்ச நேரம் இங்க வந்து இருங்க. அப்பாவையும் அம்மாவையும் ஒன்னா பார்த்ததும் உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல?
பாட்டி இவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நீ போய் உள்ள இருமா. மனோட அப்பா செத்ததுக்கு அப்புறமா அவனை படிக்க வைக்கவும் வளர்க்கவும் ரொம்ப கஷ்டப்பட்டம்மா. நான் பட்ட கஷ்டம் அவனுக்கே தெரியும். இது வரைக்கும் என் பையனை வளர்த்தது சரியில்லைன்னு யாருமே என்கிட்ட சொன்னதில்ல. ஆனா இப்போ அதுக்கு எதிர்மறையா அவனோட வாழ்க்கை இருக்கு. எந்த அளவுக்கு சந்தோஷமாவும் அன்பாவும் விசுவாசமா வாழ்ந்தவங்க நீங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல சந்தேக தீ வந்தது எப்போ? சொரங்கத்துக்குள்ள தண்ணி வந்த மாதிரி இருக்கு இப்போ உங்களோட வாழ்க்கை. உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்டாட்டியே சந்தேகப்படுறான்றப்போ மனோவுக்கு கோவம் வந்துருச்சு. அதே மாதிரி புருஷனுக்காக நீ தியாகம் பண்ண தயாரா இருக்கும்போது நாம ஏமாந்துட்டோமோன்ற எண்ணம் உனக்கும் வந்துருச்சுமா. உங்களுக்கு இடையில இதை தவிர வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் எத்தனை தடவை மனசை விட்டு சொல்லியிருக்கேன், பாலாவை நான் தப்பான இடத்துல பார்த்ததே இல்ல. அது ஏன் இவன் நம்பவே மாட்டேங்கிறா? நான் உங்களை எத்தனை தடவை நம்பினேன். ஒவ்வொரு தடவையும் நான் உங்களை மன்னிச்சுட்டே தான் இருந்தேன். மனசுக்குள்ள திருடுத்தனம் இல்லாம தான் பாலாவை மறைச்சு வச்சிங்களா என்ன? அதுக்கப்புறம் என்கிட்ட ஒவ்வொரு பொய்யா சொல்லி நீங்க அவளை பார்க்க தானே போய்கிட்டு இருந்தீங்க. பாலாவோட நிலைமையை நான் உன்கிட்ட எத்தனை முறை வந்து சொன்னேன், கேட்டியா நீ? அப்பெல்லாம் நீ கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம அவளை நீ உன்னோட எதிரியா தானே நினைச்சுக்கிட்டு இருந்த. ஐயோ, நடந்து போன விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக நான் உங்களை இங்க நிக்க சொல்லல. உங்க 2 பேத்துக்கு நடுவுல எக்காரணத்துக்கு கொண்டு சந்தேகன்ற எண்ணமே வரவே கூடாது. நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கம்மா. உன்னோட சைடுல இருந்து இவளை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த ஒரு நிலைமையும் வராதுன்னு இவ அப்பா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த வாக்கை நான் உன்னை நம்பி தான் கொடுத்துட்டு வந்தேன். என்னோட வாக்கை உன் வாழ்க்கை முடியற வரைக்கும் நீ காப்பாத்தி தான் ஆகணும். எக்காரணத்தை கொண்டு நான் அந்த வாக்கை மீற மாட்டேன். பாலாக்கும் மனோக்கும் இடையில கள்ள தொடர்பு இருக்குன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கியா என்ன? நீ இப்படி யோசனை பண்றனா அத நீ நம்புறந்தாமா அர்த்தமே. இவரை என்னால கண்டிப்பா நம்பவே முடியாது. அப்புறம் எதுக்காக நீங்க திரும்ப வந்த? அத்தை மேல வச்சிருக்க மரியாதைக்காக தான். தினமும் அப்பா கூட தூங்கணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டாலேங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து அவமானம் பண்ணுங்கிற ஒரே காரணம் தான். முழு மனசோட நீங்க வந்தா போதும். அப்படி இருந்த என்னோட மனசதான் நீங்க தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்களே. அதை மறுபடியும் சரி பண்ண வேண்டியது நீங்க தான். அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நான் கூடவே இருப்பேன். இல்லைன்னா எந்த சண்டையும் போடாம நான் என் பொண்ணோட இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போயிடுவேன். இதை தவிர வேற எந்த விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்ல தயாரா இல்ல. நீ ஒன்னொன்னுலயே ஜெயிக்கும் போது உனக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் மாதிரி தான் உன் தோல்வியில அவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதனால அடிக்கடி நம்ம தோத்து போறோன்றத நினைச்சுக்கோ. அப்பதான் குடும்ப வாழ்க்கை நல்லா போகும். டேய், அதுக்கேற்ற ஆள் இருந்தா ஓகே பண்ணிக்கோ. என் நிலைமை தான் உனக்கு தெரியும்ல. அது எனக்கு தெரியும். டேய் சுமேஷ், நீ சொல்றா. டேய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம். இல்லடா, நான் இங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அதனாலதான் சரி வைக்கிறேன்டா. நான் அதை பத்தி எதுவும் பிளான் பண்ணவே இல்லடா. 1-2 ஐடியா இருக்கு. நான் அதை சொல்றேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நீ யார்கிட்டயும் பேச வேண்டாம். நீ இப்ப முடிச்சிருவ அப்ப முடிச்சிருவேன்னு பார்த்தா மெகா சீரியல் மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கியடா. எந்த பைத்தியக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்த? கோட்டயத்துல செகண்ட் ஹேண்ட் வண்டி டெலிவரி பண்ற கம்பெனியோட பார்ட்னர். ஓ, இப்ப பழைய மாதிரிலாம் மார்க்கெட்ல சில வண்டிகள் எடுத்தா நம்ம நஷ்டத்துக்கு தான் கொடுக்கணும். அந்த கம்பெனியை வேற ஆளுக்கு ஒப்படைக்க போறோம். டேய், லாபம் இல்லாததெல்லாம் விட்டு தள்ளுறா. அப்படி இல்லைன்னா கேஎஸ்ஆர்டிசி கேசிபி மாதிரி நஷ்டத்திலேயே ஓட்டி ஓட்டி உனக்கு பெரிய நஷ்டமாயிர போகுதுடா. இதுக்கப்புறம் எந்த நஷ்டம் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். அதுதான்டா புத்திசாலித்தனம். சரி, அதை விட நம்ம ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம். பாரு, என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு.
இதுல நம்ம 2 பேர் மட்டும்தான் பார்ட்னரா இருக்கணும், சரியா? டேய் அங்க பாரு, நம்ம 2 பேரும் பார்ட்னரா சேரலாம்னு இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். உன் பொண்டாட்டி அடி மேல அடி வச்சு எப்படி நடந்து வர்றா பாத்தியா? இந்த பிசினஸ்ல நம்ம தூக்கிடலாம். ஆரம்பிக்கவே இல்லை, தூக்கிடலாமா? தூக்குறதுன்னு சொன்னா உடைச்சிடலாம். எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ என்ன வாங்க போன? நீங்க கடைக்கு போய் பொருள்லாம் வாங்கிட்டு வர மாட்டீங்க, அதான் நானே கிளம்பி போனேன். பாத்தியா பொண்ணுங்க அவங்களோட வேலையை அவங்களே பாத்துக்கிறதா ரொம்ப நல்லது. நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே வீட்டு நிர்வாகத்தையில இவங்க கிட்டயே விட்டுருவோம். என்ன சொல்ற? நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? என்ன பிசினஸ்? அப்படி கேளு. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பர் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இப்பதான் கை கொடுத்து ஒப்பந்தம் போட்டோம். ஈக்குவல் ஷேர். வெறும் 3 லட்சத்துல ஆரம்பிக்க போற ஒரு அற்புதமான பிசினஸ். 1.5 லட்சம் ரூபாய் இவன் போடுறான், 1.5 லட்சத்தை நான் போடுறேன். சதீஷ் அண்ணங்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? நீ இன்வெஸ்ட் பண்றதுக்கு உன் கையில 1.5 லட்சம் ரூபாய் இருக்குல்ல? அது இருக்கு. இப்போ ஏன் விஷயம், நான் இப்போ 1.5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்குறேன். அப்ப 3 லட்சம் ஆயிருச்சு இல்ல? அதான்டா பிசினஸ். இங்க பாருங்க, அது எங்க அப்பா கொடுத்த பணம். அத வச்சு எந்த பார்ட்னர்ஷிப்பா போட வேண்டாம். இங்க பாருமா, இந்த பிசினஸ் கண்டிப்பா ஜெயிக்கும். நீங்க வாழ்க்கையில இது வரைக்கும் ஆரம்பிச்சது ஏதாவது சக்சஸா முடிஞ்சிருக்கா சொல்லுங்க? இந்த வீட்ல நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். இனிமே புதுசா இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. அப்புறம் நீங்க என்ன ஏரியில தூக்கி போட்டாலும் இவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு 1 ரூபா கூட நான் தர மாட்டேன். அது இப்ப யார் அவரு குடுக்குறேன்னு சொன்னா? குடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா என்னோட சுபாவம் இப்படி எல்லாம் இருக்காது, தெரிஞ்சுக்கோங்க. சதீஷ் அண்ணா, இந்த ஷேர் பிசினஸ்ல நான் இல்ல. அனுபவம் இருக்கிறவங்க ஷேர் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. இப்ப பார்த்தல ஆரம்பத்திலேயே உடைஞ்சிருச்சு. இங்க பாருங்க சதீஷ் அண்ணா, இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போக பாருங்க. என் பொண்டாட்டி கிட்ட எல்லாம் திட்டு வாங்காதீங்க. பெரிய ஷேர் பிசினஸ். அட கடவுளே, நீ எப்படியாவது என்ன ஒரு வேலை பார்க்க வச்சிருவ போல இருக்க. அற்புதம். நாம இங்கிருந்து போற விஷயத்த பாலா கிட்ட எப்பயாவது சொல்லலாம் அத்தை. என்னால எப்படிமா அவகிட்ட சொல்ல முடியும்? அவளையும் குழந்தையும் விட்டுட்டு போற மாதிரி தோணுது. வேணும் நாளைக்கு ராத்திரியோ நாளானிக்கும் நிச்சயமா வந்துருவான். அந்த ஆள் இல்லாம பாலாவும் வர தயாரா இல்ல. நம்ம என்ன பண்றது? நம்ம கிட்ட இந்த ஒரு வழிதானே இருக்கு. காலையில லாரி வந்து திங்ஸ் எல்லாம் ஏத்துறப்ப அவளுக்கு தெரிஞ்சிடும். அதனால நாம இப்பயே சொல்றதுதான் அத்தை நல்லது. நீங்க யாரும் இன்னும் தூங்கலையா? எடுத்துட்டு போக வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களாமா? இந்த சோஃபாவும் உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த பீரோவும் அந்த ஃப்ரிட்ஜும் அப்புறம் அந்த மரக்கட்டலும் அதை மட்டும்தான் நம்ம கொண்டு போக முடியும். மற்ற பொருளெல்லாம் நாங்க வாடகைக்கு வரும்போதே இங்கேயே இருந்ததுதான். பாலாவையும் குழந்தையை பத்தி தாங்க நாங்க பேசிட்டு இருந்தோம். வேணுவை ஒழிச்சு கட்டதான் நாம இப்ப வேற வீட்டுக்கு போறோம். பாலாவையும் கூட கூட்டிட்டு போனா அவன் அங்கேயும் வருவான். இப்போதைக்கு நாம எங்க போறோம்ன்ற விஷயம் நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நாம போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். இனி இந்த விஷயத்தை பத்தி இங்க பேசவே வேண்டாம். இன்னும் என்னெல்லாம் எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வைங்க. காலையில லாரியும் நாம போறதுக்கு டாக்ஸியும் சொல்லி வச்சிருக்கேன். அத்த நீங்க தான் அத்த பாலா கிட்ட எப்படியாவது எல்லா விஷயத்தையும் பட்டும் படாம எடுத்து சொல்லணும். பாலா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வீட்டை காலி பண்ணணும்னு கொஞ்ச நாளா பால் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா வேறொரு வீட்டை பார்த்திருக்காரு. அந்த வீட்டுக்கு நாளைக்கு போகலான்னு இருக்கோம். வேணும் நாளைக்கு வந்துருவாரா? தெரியாது. அவர்கிட்ட சொல்ல வேணான்னு அப்பா சொல்லிட்டாரு. எடுத்துட்டு போக வேண்டியதை இன்னைக்கே ரெடி பண்ணி வைக்க சொல்லி அப்பா சொல்லிட்டாரு. நாளைக்கு காலையிலே இங்கிருந்து கிளம்புறோம். போற சமயத்துல உங்ககிட்ட சொன்னா சரியா இருக்காது இல்ல? அதனாலதான் இப்ப சொல்றேன். நீ கொஞ்சம் தயாரா இருக்கணும் இல்லையா? இன்னும் நிறைய பொருளை எடுத்து வைக்க வேண்டியது இருக்குமா? நீ தூங்காம இருக்காத, போய் நல்லா தூங்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.